நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் விறுவிறுப்பான நாவல் பாகம் 1. சீனு ஆஃபீஸ் முடிந்து இரவு 8 மணிக்கு வீடு திரும்ப வீடே பரபரப்பாக இருந்தது. அம்மா சமையல் கட்டில் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க, அத்தை துணிகளை மடித்து பெட்டியில் அடுக்க, அப்பா ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தார். குடும்பத்தோடு எங்கேயோ புறப்படுவதைப் போல தெரிந்தது. சீனு எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவர்களாக சொல்லட்டும் என காத்திருந்தான். டவலை உருவிக்கொண்டு குளிக்கப் போனான். அத்தை சமையல் கட்டுக்குள் வந்தாள். ஓட்டல் சாப்பாடு வேண்டாம் தைலா, காலை 3 மணிக்கு எழுந்து டிஃபன் செஞ்சு பேக் பண்ணிக்கலாம், வழியில் சாப்பிடலாம். ரேணு இன்னும் வரலையே, மாப்பிள்ளை வர்றாரா? ஃபோன் பண்ணுடா விசு. அப்பா ஃபோன் செய்தார். உள்ளூரில் இருக்கும் மகள் ரேணுவாவுக்கு. நான் கிளம்பியாச்சுப்பா, 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். சீனு குளித்து விட்டு வந்தான். காஃபி குடிம்பா. இப்போ காப்பி குடிச்சா ராத்திரி சாப்பிட மாட்டே சூனு. அத்தை வேதா முந்திக்கொள்ள, அம்மா காஃபி குடேன். அதான் அத்தை சொல்கிறாங்களே, எனக்கு காஃபி தரதை கூட அத்தையே கேட்டுத்தான் செய்வியா நீ? ஏண்டா அதில் என்ன தப்பு? அத்தை என்னோட அக்கா. அம்மாவையே பார்க்காத என்னை ஆளாக்குனதே உன் அத்தை தான். உங்களையெல்லாம் ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வர அத்தை பட்ட பாடு கொஞ்சமல்ல. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா. நமக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவ என் அக்கா. ஒரு காஃபி கேட்டதுக்கு இத்தனை லெக்சரா? எனக்கு காஃபி வேண்டாம். சீனுவின் குரலில் வெறுப்பு இருக்க அத்தை அருகில் வந்தாள். தைலா, அவனுக்கு காஃபி கொடு, அவன் சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கு கார் ஓட்டணும். வெளியில் போகிறதே சீனுவுக்காகத்தான். சீனு நிமிர்ந்து பார்த்தான். அவன் கேள்வி கேட்க வாய் திறக்க வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. ரேணு சீனுவின் தங்கை இறங்கினாள். கையில் ஒரு பெட்டி. அத்தை வாயெல்லாம் பல்லாக வாசலுக்கு ஓடினாள். வாடி ரேணு, நீ உள்ளே வந்துட்டாலே வீட்டுக்கு கல்யாணக்கலை வந்துடுமே. எதுக்கு அத்தை எனக்கு இந்த சோப்பு? ஏன்னா அடுத்த அத்தை இந்த வீட்டுக்கு நீதானே. அம்மா தைலா எந்த ரியாக்ஷனும் காட்டாமலே ஒரு ஓரமாக நின்றாள். ஏன் மாப்பிள்ளையால் வர முடியலையா? ரேணு கேட்டாள். முடியும் அத்தே, நான் இல்லைனா வராவது இருந்தாதான் குழந்தை படுத்தாமல் இருப்பா. ஏன் உன் மாமியார் பேத்தியை பார்த்துக்க மாட்டாளா? குழிப்பணியாரம் சுட்டா 30ஐ உள்ளே தள்ளுவாளே, என்ன கேடு அவளுக்கு? விடு அத்தே, நல்லதுக்கு புறப்படும் போது என் மாமியாரை பற்றி பேசி மூடர் பண்ணாதே. அத்தை ஆம்பளை குரலில் சிரித்தாள். அப்பா, காலையில் எத்தனை மணிக்கு போகிறோம்? எந்த ஊர்? எனக்கு இன்னமும் ஒரு விவரமும் தெரியலை. ஜாதகம் சேர்ந்தாச்சா? பொண்ணு ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? ரேணு, நான் இந்த வீட்டில் இருக்கேன். காலையில் நான் தான் காரை ஓட்டணுமாம். எந்த ஊருக்கு எதுக்காக போகிறோம்னு இன்னும் யாரும் சொல்லலை. உன்னை வேறு அழைச்சிருக்காங்க. உனக்கு பெண் பார்க்க போகிறாங்கடா சீனு. அட பாவி, இது உனக்கே தெரியாதா? படத்தன நிமிர்ந்தான் சீனு. என்ன இது? யார் ஏற்பாடு இதெல்லாம்? என்னை கேட்காம எனக்கு பெண் பார்க்க போகிறீங்களா? போகிறோம்டா சீனு. அம்மா, என்ன இதெல்லாம்? உனக்கும் தெரியுமா? நீ கூட என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டியா? சீனு, உன் அப்பாவும் அத்தையும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. பல வருஷங்களாக அவங்க 2 பேரும் தானே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க. நான் எதில் தலையிட்டேன்? தைலா, சந்தடி சாக்கில் ஊசி ஏத்துறியே. இல்லைக்கா, உண்மையைத்தானே நான் சொல்கிறேன். விசு, சொல்லுங்கடா உன் பிள்ளைக்கு. நீயே சொல்லுக்கா. இதை பாருடா சீனு, என் பூந்த வீட்டு சொந்தத்தில் தஞ்சாவூரில் ஒரு குடும்பம் இருக்குது. அதில் என் ஓரகத்தியோட பேத்தி ஒருத்தி இருக்கா. ரொம்ப அழகாக இருப்பா, நல்லா படிச்சிருப்பா. அவங்க போன வாரம் வந்தப்ப அவள் ஜாதகம் தந்தாங்க. உனக்கு பிரம்மாதமாக பொருந்தி இருக்கு. நானும் உன் அப்பாவும் ஜோசியரை பார்த்தோம். இதுதான் நடக்கும். இந்த பொண்ணு மருமகளாக வந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் பொங்கும். விட்டுறாதீங்க இந்த வரன்னு சொன்னார். நானும் அப்பாவும் தஞ்சாவூருக்கு ஃபோன் போட்டு பேசினோம். அவங்க சந்தோஷப்பட்டாங்க, தயாராக இருக்காங்க. வர்றோம்னு சொல்லிட்டோம். நாளைக்கு சனி பிரதோஷம், நல்ல நாள். இங்கிருந்து காரில் போய் கும்பகோணத்தில் ரூம் போட்டு 4 கோயில் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போயிடலாம். நம்மது பெரிய கார், 5 பேர் மட்டும்தானே போகிறோம். முடிவு பண்ணிட்டு வந்துடலாம். அந்த பொண்ணுக்கு தர பட்டு சேலை கூட நானும் அப்பாவும் சாயங்காலம் வாங்கிட்டு வந்தாச்சு. சீனு முகம் சிரிப்பை தொலைத்திருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கடைசியில் எனக்கு தகவலா? ஆனால் கல்யாணம் எனக்கு. ஏம்மா நீ கூடவா பேச மாட்டேன்? உன்னை கேட்காம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன்டா. என் பேச்சு என்றைக்குமே இந்த வீட்டில் எடுபட்டதில்லையே. என்னடி பிள்ளைகிட்ட போட்டு பார்க்குறியா?
நான் உண்மையை தானேக்கா சொன்னேன். சரி, என்ன இப்போ சொல்லியாச்சு இல்லை, நாளைக்கு போகிறோம். நானும் அத்தையும் உன் நன்மைக்குத்தான் செய்வோம். அம்மாவுக்கு அடுத்த அடிமையை அத்தையோட உறவிலிருந்து பொறுக்கி எடுத்தா அத்தையோட ஆட்சி கவலாதுன்னு நம்பிக்கையா? என்னடா தப்பா பேசுகிறே? அப்பா குரல் உயர. தப்பா பேசலை அம்மா, மாதிரி காலம் முழுக்க எல்லாத்துக்கும் உங்கள் அடக்குமுறைக்கு நானும் தலையாட்டுவேன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இது என் வாழ்க்கை. என்னை கேட்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க நான் விடமாட்டேன். அப்படின்னா உன் கல்யாணத்தை நீயே நடத்திக்கோ என்று அப்பா சீர அம்மா பதறிவிட்டாள். சீனு, அவசரப்படாதே. அப்பா அத்தை உனக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. அதான் உனக்கு நிறைய செஞ்சாச்சே, இன்னும் எனக்கு வேற பாக்கி இருக்கா என்ன? இதை பாருமா, உன் அடிமை சாசனத்தை நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணிக்கோ. எனக்கும் ஒரு புது கான்ட்ராக்டை இவங்களை போட வச்சிடாதே. இவ ஓவரா பேசுகிறான். இவன் தாங்க மாட்டான் தைலா. இருடா விசு, நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாதே. அத்தை வேதா அருகில் வந்தாள். சீனு முதுகை வாஞ்சையுடன் தடவி அவன் கைகளை இறுக பிடித்து அவனை அழைத்து வந்து சோபாவில் உட்கார வைத்தார். இது அத்தை வேதாவின் ராஜதந்திரம், யாரையும் வீழ்த்தும் தந்திரம். அத்தை பெரிய சர்வாதிகாரிதான், ஹிட்லரின் பெண் அவதாரம்தான். ஆனால் தேன் தடவிய பேச்சும் கனிவான பார்வையும் குளிர்ச்சியான பரிசமும் எதையும் சாதித்துவிடும் என்ற தந்திரம் தெரிந்தவர். இது பற்றி விளக்கமாக கதையில் பார்ப்போம். அவனை அழைத்து வந்து உட்கார வைத்தாள். ஏன் பதட்டப்படுற? நாம் நாளைக்கு போகிற காரணமா அடுத்த வாரமே கல்யாணம் நடந்துட போகுதா? உன் கல்யாணம் உன் சம்மதம் இல்லாமல் நடக்குமா? நாங்கள் தான் நடத்துவோமா? ஜாதகம் பிரமாதமாக பொருந்தது. தெரிஞ்ச உறவுக்கார குடும்பம், பொண்ணும் எல்லா தகுதிகளும் நிறைஞ்சவ. அதனால் பார்க்க போகிறோம். அப்புறமா கலந்து பேசி தீர்மானிப்போம். இதுக்கு ஏன் இத்தனை கோபம்? அம்மா எரிச்சலை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். அத்தை சீனுவின் முதுகு, கால்கள், கைகள் என இதமாக தடவி கொடுக்க சீனு எழுந்தான். எந்த ஒரு ஆண்மகனுக்கும் ஸ்பரிசம் கிறக்கம்தான். அது தாயோ மனைவியோ காதலியோ இன்னும் பிற பெண்களோ. பேச்சால் சாதிக்க முடியாததை ஸ்பரிசம் சுலபமாக சாதித்துவிடும். கட்டுப்பிடி வைத்தியத்தில் மயங்காதவர் யார்? இதுதான் அத்தை வேதாவின் பலம். தொடு உணர்வில் பாசம், காதல், பரிவு எல்லாமே உண்டு. எல்லாரும் ரெடி ஆகுங்க. விசு, நீயும் வளர்ந்த பையன்கிட்ட சத்தம் போடாதே, அது தப்பு. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு சீனு காரை எடுப்பான். தைலா, அவன் துணிகளை எடுத்து பெட்டியில் வை, எல்லோரும் சாப்பிடுவாங்க. சீனு எதுவும் பேசாமல் சாப்பிட்டான். தன் உடைகளை எடுத்து தந்தான். அம்மாவும் எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாள். எல்லாரும் சீக்கிரம் படுக்க போங்க. தைலா, நீ 3:30 அலாரம் வச்சு டிஃபன் ரெடி பண்ணு. சரிக்கா. இரவு 10 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. சீனு பேசிவிட்டு வந்தான். அப்பா, ஒரு முக்கிய ஷிப்மெண்ட் தொடர்பாக நான் விடிகாலை ஃப்ளைட்டை பிடிச்சி மும்பை போகணும். வர 4-5 நாளாகும். நாளைக்கு தஞ்சாவூர் ப்ரோக்ராம் கேன்சல். எப்படிடா, ஒரு நல்லதுக்கு புறப்படும் போது தடை வரலாமா? அப்பா, இது என் ஆஃபீஸ் வேலை. நான் போகலைனா என் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. தேவலையா? அம்மா, என் ட்ரெஸ்களை மட்டும் எடுத்து பேக் பண்ணு. காலையில் 3:30க்கு எழுந்து புறப்படணும். சரி விசு, அவன் போகட்டும். நீயும் நானும் பஸ் பிடிச்சி தஞ்சாவூர் போய் பேசிட்டு வரலாமா? அத்தை, இது ரொம்ப தப்பு. நானே வராமல் கல்யாணத்தை முடிவு செய்வீங்களா? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்களா? எனக்கு அம்மானு ஒருத்தர் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்க? ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற? என்னை கேட்காம என் தொடர்பாக நீங்கள் யாராவது முடிவெடுத்தா இனி அவமானப்படுவீங்க. குடும்பமே மிரண்டு நின்றது. சீனு இத்தனை ஆக்ரோஷமாக பேசி யாரும் அந்த வீட்டில் பார்த்ததில்லை. அத்தையே மிரண்டு விட்டார். சாதாரணமாக அத்தை சொல்லுக்கு யாரும் எதிர்சொல் பேச மாட்டார்கள். இன்று சீனுவுக்கு இந்த அளவுக்கு கோபம் வர அப்பா விசு ஏதோ பேச வர மகள் ரேணு வந்து சட்டென அடக்கினாள். அப்பா, இது ஆஃபீஸ் பிரச்சனை. இந்த நேரம் அவனை கட்டாயப்படுத்துறது நியாயம் இல்லை. இது அவனோட வேலை விவகாரம், விட்டுருங்க. அம்மா அருகில் வந்தாள். அவனுக்கும் பிரச்சனை இருக்கு. வளர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிற படித்த பையன். அவனை அடிமையாக நடத்துறது நியாயமில்லை. அப்புறம் உங்கள் விருப்பம். விசு, விட்டுரு அவனை. நாளைக்கு வரலன்னு தஞ்சாவூருக்கு ஃபோன் போட்டுரு. சீனு வந்து படுத்து விட்டான். மற்றவர்களும் போய் படுக்க எல்லோரும் உறங்கிய பிறகு அம்மா சீனுவிடம் வந்தாள். அவன் மேல் கை பதித்தாள். சீனு விழித்து கொள்ள, நாளைக்கு காலையில் நிஜமாவே நீ மும்பை போறியா? சீனு சிரித்தான்.
அத்தை புத்திசாலியா இருக்கலாம். நான் உன்னை பெத்தவடா. உன் உடம்புல உள்ள ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். 3 மணிக்கு எழுந்து காஃபி தர்றேன். நீ என்ன செஞ்சாலும் இந்த அம்மா எப்பவும் உன் பக்கம்தான். அவன் முன்னூச்சி கேசத்தை செல்லமாக கலைத்தாள். நெற்றியில் முத்தமிட்டாள். சீனு உடம்பில் புது சார்ஜ் ஏறியது.